ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் ஸ்டோரியை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை கற்றுக்க முடியும் இல்லையா? ஸோ அதில் ஒரு முக்கியமான ஸ்டெப் இது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் ஒரு சென்டென்ஸாக சொல்லும்போது அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டே வாங்க, ஓகேவா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஹோம் பேஜில் காமிக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்பு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் there was a lion in the forest. ஒன்ஸ் அப்படின்னா முன்பு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஒன்ஸ் there was a lion, ஒரு சிங்கம் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டோரினாலே அது என்னது, நம்ம பாஸ்ட்டில் நடந்த மாதிரி தான் பேசுவோம் இல்லையா? ஸோ எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். ஸோ there was a lion அப்படின்னா ஒரு சிங்கம் இருந்தது எங்கள் காட்டில், இன் த ஃபாரஸ்ட். ஒன்ஸ் there was a lion in the forest. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அந்த சிங்கம் வயதானதாகவும் பலவீனமாகவும் இருந்ததால் அதனால் மற்ற காட்டு விலங்குகளை வேட்டையாட முடியவில்லை. ஸோ அந்த சிங்கம் எப்படி இருந்துச்சு? பலவீனமாகவும் வயசானதாகவும் இருந்துச்சு. அதனால் மற்ற காட்டு விலங்குகளை வந்து ஓடி போயெல்லாம் வேட்டையாட அதனால முடியல. ஓகேவா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ஹி வாஸ் ஓல்ட் அண்ட் வீக். ஸோ ஓல்ட் அப்படின்னா வயசானது, வீக் அப்படின்னா பலவீனமாக. ஸோ ஹி வாஸ் ஏன்னா நம்ம முன்னாடி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஹி வாஸ் ஓல்ட் அண்ட் வீக், அது வந்து வயசானதாகவும் பலவீனமாகவும் இருந்துச்சு. ஹி குட் நாட் ஹண்ட் அதர் அனிமல்ஸ். ஹண்ட் அப்படின்னா வேட்டையாடுறது. ஓகேவா? ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுறது. ஸோ ஹி குட் நாட் ஹண்ட் அதர் அனிமல்ஸ் அப்படின்னா மற்ற விலங்குகளை அதனால் வேட்டையாட முடியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஒரு நாள் ஒரு முட்டாள் ஆடு அந்த சிங்கத்திடம் நலம் விசாரிக்க வந்தது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு ஆடு, ஸோ ஒரு முட்டாள் ஆடு அந்த சிங்கத்துக்கிட்ட நலம் விசாரிக்க வருது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒன் டே a foolish goat came to ask about his health. ஸோ ஒன் டே ஒரு நாள், a foolish goat அப்படின்னா முட்டாள் ஆடு, கேம் வருது எங்க, டு ஆஸ்க் அபவுட் ஹிஸ் ஹெல்த் அதனுடைய உடல் நலத்தை விசாரிக்க வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அந்த ஆட்டிடம் நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லை, என்னுடைய முட்டிகளை அசைக்க கூட முடியவில்லை என்று சிங்கம் கூறியது. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ஐ எம் வெரி இல், செட் த கன்னிங் லைன். ஐ காண்ட் ஈவன் கெட் அப் அண்ட் மூவ் மை லிம்ஸ். ஸோ ஐ எம் வெரி இல், செட் த கன்னிங் லைன் அப்படின்னா கன்னிங் அப்படின்னா தந்திரமான அந்த சிங்கம் வந்து சொல்லுது. என்ன சொல்லுது? ஐ எம் வெரி இல் அப்படின்னா நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டு, இல் அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஸோ நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன். ஐ எம் வெரி இல். ஐ காண்ட் ஈவன் கெட் அப் அப்படின்னா என்னால் எந்திரிக்க கூட முடியலை. ஐ காண்ட் மூவ் மை லிம்ஸ். லிம்ஸ் அப்படின்னா முட்டிகள். ஓகேவா? ஸோ ஐ காண்ட் மூவ் மை லிம்ஸ் அப்படின்னா என் முட்டியை அசைக்க கூட முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன். சிங்கம் எழுவதற்கு உதவி செய்ய அந்த ஆடு சிங்கத்திடம் சென்றது. ஸோ இப்போ இந்த ஆடு என்ன பண்ணுது, அந்த சிங்கம் எந்திரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அந்த சிங்கத்துக்கிட்ட போகுது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ஷி கேம் நியர் ஹிம் டு ஹெல்ப் ஹிம் டு கெட் அப். ஷீ கேம் நியர் ஹிம், இங்கே ஷீனா யாரு? கோட், ஹிம்னா சிங்கம். ஓகேவா? ஷி கேம் நியர் ஹிம், அந்த ஆடு சிங்கத்துக்கிட்ட போகுது. எதுக்கு? டு ஹெல்ப் ஹிம் கெட் அப், அது எந்திரிக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஓகேவா? சிங்கம் அந்த ஆட்டின் மீது பாய்ந்து அதன் குரவலையை தன் வாயில் கவ்வுகிறது. அன்று அந்த சிங்கம் நன்றாக சாப்பிட்டது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? உடனே என்ன பண்ணுது, அந்த சிங்கம் அந்த ஆட்டு மேலே பாஞ்சு அதை கவ்விடுது, அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுச்சு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. த லைன் ஜம்ப்ட் ஆன் டு ஹர் அண்ட் காட் ஹர் த்ரோட் இன் ஹிஸ் ஸ்ட்ராங் ஜாஸ். த லயன் ஜம்ப்ட் ஆன் டு ஹர் அப்படின்னா அந்த ஆட்டு மேலே அந்த லயன் பாயுது, அண்ட் காட் ஹர் அப்படின்னா அதை வந்து கவ்வுது. காட் ஹர் த்ரோட் அப்படின்னா அதோட தொண்டையை கவ்வுது. எங்கே? அதோட ஸ்ட்ராங்கான ஜாஸ் அப்படின்னா அது வாயை தான் சொல்கிறோம். ஓகேவா? ஜாஸ் அப்படின்னா அந்த தாடை, அதோட தாடையில் அதோட தொண்டையை கவ்விடுச்சு.
தட் டே ஹி ஏட் வெல் அப்படின்னா அன்னைக்கு நல்லா சாப்பிட்டுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சிங்கம் தினமும் இதே போல் தந்திரமாக செயல்பட்டு வந்தது. இது மாதிரியே என்ன பண்ணுது சிங்கம் டெய்லியும் இதேமாரி தந்திரமாக செயல்பட்டு ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு வருது. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணுங்கள். எவ்ரிடே ஹி பிளேட் த சேம் ட்ரிக். ஸோ எவ்ரிடே அப்படின்னா டெய்லியும் தினமும், ஹி பிளேட் த சேம் ட்ரிக் அப்படின்னா இதே மாதிரி இதே தந்திரமான செயல்களை செஞ்சுட்டு வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு நாள் ஒரு புத்திசாலி நரி சிங்கத்தை பார்க்க வந்தது. சிங்கம் அதன் அருகில் வருமாறு சொன்னது. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஒரு புத்திசாலியான நரி வருது. ஸோ அப்போ எப்பயும் போல் சிங்கம் என்ன சொல்லுது, அதை பக்கத்தில் வர சொல்லுது. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணுங்கள். ஒன் டே அ கிளவர் ஃபாக்ஸ் கேம். ஒன் டே ஒரு நாள், கிளவர் ஃபாக்ஸ் அப்படின்னா புத்திசாலியான நரி, கேம் வருது. ஓகேவா? த லயன் ஆஸ்ட் ஹிம் டு கம் க்ளோசர். என்ன பண்ணுது, அதை பக்கத்தில் வர சொல்லுது. ஓகேவா? ஸோ த லயன் ஆஸ்ட் ஹிம் அப்படின்னா அதுக்கிட்ட சொல்லுது, நரிக்கிட்ட சொல்லுது. என்னது, டு கம் க்ளோசர், கிட்ட வர சொல்லுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆனால் அந்த நரியோ, விலங்குகள் உன்னுடைய குகைக்குள் வருவதற்கான பாதச்சுவடுகளை என்னால் பார்க்க முடிகிறது, ஆனால் எதுவும் திரும்ப வரவில்லை என்று கூறியது. ஸோ இந்த தந்திரமான புத்திசாலியான நரி என்ன சொல்லுது, விலங்குகள் உன் குகைக்கு உள்ள வர பாதச்சுவடுகளை என்னால் பார்க்க முடியுது, ஆனால் எதுவுமே திரும்பி வர்றதுக்கானது எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணுங்க. பட் த ஃபாக்ஸ் செட், I can see the footprints of animals going into your den, but none of them came out. But the fox said, ஆனால் அந்த நரி சொல்லுது, என்ன சொல்லுது, I can see the footprints அப்படின்னா ஃபுட்பிரிண்ட்ஸ்னால் என்ன, பாதச்சுவடுகள், இப்போ போகிறதுக்கான தடம் இருக்கும் இல்லையா, ஸோ அதான் ஃபுட்பிரிண்ட்ஸ். ஸோ ஐ கேன் see the footprints of animals, அனிமல்ஸோட ஃபுட்பிரிண்ட்ஸை என்னால் பார்க்க முடியுது. எந்த அனிமல்ஸ், கோயிங் இன்டு யுவர் டென், டென்னுனா சிங்கத்தோட குகையை டென்னுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கோயிங் இன்டு யுவர் டென் அப்படின்னா உன்னோட குகைக்குள்ளே வரத்துக்கான பாதச்சுவடை என்னால் பார்க்க முடியுது. பட் நன் ஆஃப் தம் கேம் அவுட், நன் ஆஃப் தம்னா அதிலிருந்து ஒன்று கூட வெளியில் வரல அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது, உன்னால் என்னை சாப்பிட முடியாது என்று கத்திக்கொண்டே நரி ஓடியது. ஸோ நரி என்ன பண்ணுது, உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது, உன்னால் என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுது. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணுங்க. He ran away yelling, you can't fool me, you can't eat me. He ran away yelling அப்படின்னா கத்திக்கிட்டே ஓடுது. எப்படி, you can't fool me, fool அப்படின்னா ஏமாத்துறது, you can't fool me அப்படின்னா உன்னால் என்னை ஏமாற்ற முடியாது, you can't eat me அப்படின்னா உன்னால் என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுது. ஓகேவா? அதன் பிறகு எந்த விலங்கும் சிங்கத்திற்கு உதவ வரவில்லை, அது பசியால் இறந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சு, அந்த சிங்கத்துக்கு ஹெல்ப் பண்ண எந்த விலங்குமே வரல, பசினால் அது என்ன பண்ணியிருக்கு, சாப்பிடாம பசினால் இறந்து போகுது. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் ட்ரை பண்ணுங்க. No other animal came to help the lion after that. He starved to death அப்படின்னா சாகுற அளவு பசியால் இறந்துடுச்சு. நோ அதர் அனிமல் கேம் டு ஹெல்ப் த லயன் ஆஃப்டர் தட் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு அனிமலுமே, மற்ற எந்த ஒரு அனிமலுமே அதுக்கு உதவி செய்ய வரலை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். நீங்கள் என்ன பண்ணணும், என் கூட சேர்ந்து நான் தமிழில் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு கேப் விடுறேன் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ இது இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது ஆல்சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ் டு ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் மெத்தட் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.